ஓம் சக்தி சிவசக்தி அமைச்சர் அம்மாவே போற்றி. வைரபுரம் அமைச்சர் அம்மா ஆலயம் இது. இந்த அமைச்சர் அம்மா ஆலயத்தில் அருள்வாக்கு வெங்கடேஷ் அடிகளார் அம்மன் சரசில் இறங்கி அருள்வாக்கு சொல்லி கொண்டிருக்கிற மக்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, வீட்டு குடும்பத்தில் மனக்கொளார் உள்ளவங்க, கைப்பில் அகப்பட்டவங்க, சூனியாவில் அகப்பட்டவங்க, இங்கிலீஷ் வைத்தியமோ பார்த்து தீராத வழியெல்லாம் இந்த அமைச்சர் அம்மனோட பாதத்தில் வந்து கீழ்படிஞ்சா அனைத்தையுமே தீர்த்து வைக்க அருள் இந்த அமைச்சர் அம்மாவுக்கு இருக்கு. சக்தி வாய்ந்தவ இந்த அமைச்சர் அம்மா சிறுசாக இருக்கிறான்னு நினைக்காதீங்க. இந்த தாயை பார்த்த உடனே ஆனந்த கண்ணீர் உங்க கண்ணுல இருந்து தன்னாராக இறங்கும். உங்க மனசுல இறங்குற அந்த கண்ணீரால இந்த தாயாகப்பட்டவ மனம் இறங்கி உங்களோட குறையெல்லாம் தீர்க்க இந்த அமைச்சர் அம்மா மின்னோக்கி வருவா. இந்த வைரபுரத்துல வெங்கடேஷ் அடிகளார் அருள்வாக்கு சொல்லி கொண்டு இருப்பதா செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை அருள்வாக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். இது வரைக்கும் இந்த வைரபுரத்துல இந்த அமைச்சர் அம்மா இந்த 5 வருஷமாக அருள்வாக்கு சொல்லிட்டு இருக்கேன். திண்டிவனத்துல இருந்து 10 கிலோமீட்டர் இந்த வைரபுரம். நீங்களே யூடியூப் சேனல்ல போட்டா கூட வைரபுரம் அமைச்சர் அம்மாளின்னு போட்டீங்கன்னா தன்னாரம் உங்க யூடியூப் சேனல்ல வந்துடும். இல்ல வைரபுரம் மையான கொள்ள அமைச்சர் அம்மாளின்னு போட்டீங்கன்னா வந்துடும். இந்த அட்ரஸ் நீங்க மேப்பு போட்டீங்கன்னா தன்னாராக இந்த ஊரு காட்டி கொடுத்துரும். திண்டிவனத்துல இருந்து 10 கிலோமீட்டரு வைரபுரம் எல்லையில நம்ம ஸ்கூல் பக்கத்துல அருகில் இருக்குது இந்த அமைச்சர் அம்மாளையும். உங்க செல்லுலயே நீங்க யூடியூப்ல பார்க்கலாம். மக்களாகப்பட்டவங்க எந்த மனசஞ்சலத்துல வந்தாலும் தெளிவாக அம்மாவண்ட அருள்வாக்கு அம்மா வந்து சரசுல இறங்கி மக்களுக்கு என்னென்ன குறை என்பது இந்த வெங்கடேச அடிகளார் மூலியமா அம்மா சரசுல இறங்கி என்னென்ன மக்களுக்கு தேவை என்பது மேடையில அமர்ந்து மக்களுக்கு உண்டான மனக்குறையை கேட்டு என்னம்மா சஞ்சலம் என்று தாயாகப்பட்டவங்க கேட்டு அந்த குறைய அம்மாகப்பட்டவங்க கெட்டதை விலக்கி நன்மை மட்டும் செய்ய இந்த அமைச்சர் அம்மா தெளிவாக மக்களுக்கு அருள் பாய்ச்சி கொண்டு இருக்கிறாங்க. இந்த அம்மாவை நம்பி வரவங்க இதுவரைக்கும் யாரும் மனசஞ்சலம் அணிஞ்சது கிடையாது. 75 பேருக்கு மேல அம்மாவோட கனி சாப்பிட்டு குழந்தை பாக்கியம் அணிஞ்சிருக்காங்க. கல்யாணம் ஆகாத மாங்கல்யம் கிடைக்காம இருக்கிற ஆண் மக்களும் பெண் மக்களும் 28 வயசு ஆயிடுச்சு, 30 வயசு ஆகி போச்சு அப்படின்னு பெண் பாவனை கிடைக்காத இருக்கிற மக்களும் பெண் மக்களும் இருவரும் அம்மாவோட வந்து அம்மா எனக்கு மாங்கல்யம் தள்ளி போகுது, எனக்கு குறைய தீப்பாயின்னு சொல்லிட்டு வந்து நிக்கும் போதெல்லாம் அவங்க கண்ணுல ஆனந்த கண்ணீர் வந்து சேரும். அந்த ஆனந்த கண்ணீர் அவங்க சரசுல இருந்து அவங்க கண்மலர்ல இருந்து இறங்கின பிறகு அந்த கண்ணீராகப்பட்டது தாயோட அருளாகப்பட்டது அவங்க கண்ணீரோட சரமீது அவங்களுக்கு அருளாக கொடுத்து சஞ்சலம் வந்து நேராது மகனே நான் காப்பாத்துறேன், மாங்கல்யத்தனை சிறப்பாக வழிநடத்தி கொடுக்கிறேன்னு இந்த அமைச்சர் அம்மா அவங்களுக்கு அருள்வாகிச்சு. 90 நாள் 48 நாள் 5 மாசம் தான் டைம் வைக்கிறாங்க. இந்த 5 மாசத்துக்குள்ள மாங்கல்யம் ஏறாம ரொம்ப நாள் மன கஷ்டத்துல இருக்கிற மகனுக்கும் மாங்கல்யம் ஏறிடும். மாங்கல்யம் தள்ளி தள்ளி போயிருக்கிற பெண் மக்களுக்கும் மாங்கல்யம் நடந்துடும். அம்மனை நினைச்சுக்கிட்டு எம்மா உன்னை நம்பி வந்த எனக்கு சிறப்பாக என் மாங்கல்யத்தை நீ நடத்தி கொடுத்தாய், உன் பாதமாகப்பட்டது எனக்கு திருவடியாக சேரும் என்பது அம்மா அமைச்சர் அம்மா பாதத்துல கீழ்படிஞ்சு அம்மாவுக்கு ஆடையை செலுத்தி விட்டு மனத்தோட மங்களகரத்தோட செல்வத்தோட பால் பாகியத்தோட இருக்காங்க. வந்து அம்மாவோட நன்றி தெரிவிச்சுட்டு போறாங்க. இது வரைக்கும் இந்த 5 வருஷமாக இந்த அம்மாவை பத்தி தன்னாராக அம்மா மக்களை கூட்டாரணும், அனைத்து உலகத்திலே இருக்க மக்கள் அனைத்து பேருக்கும் நல்லது நடக்கணும், நன்மையை செய்யணும்னு சொல்லிட்டு எங்க அம்மாவோட நான் ஒரு நாளும் அகில உலகமும் மக்கள் நல்லா இருக்கணும், குறையில்லாம இருக்கணும், நோனொடி இல்லாம செல்வத்தோட இருக்கணும்னு தான் இந்த அமைச்சர் அம்மா ஆலயத்துல இந்த அமைச்சர் நான் தினந்தோறும் அம்மாவோட பாதத்துல கீழ்படிஞ்சு மனமிறங்கி மக்களுக்கோசம் நான் அருள் கேட்டு கொண்டிருக்கேன். தாயாகப்பட்டவங்க என்னை நம்பி வர மக்களுக்கு
என் ஆலயத்தை நம்பி வர மக்களுக்கு ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன்டா மகனே என்பது என் தாயாகப்பட்டவங்க, என் உள் மனசாகப்பட்டது. அதை நல்லதாக நல்ல செய்தியாக சொல்ல வைப்பாங்க. இதுவரைக்கும் அம்மாவை நம்பி வந்தவங்க யாரும் சஞ்சலத்தை அனுபவிச்சது கிடையாது. நல்லது, அம்மா சிறப்பாக இருக்கேன். அதே மாதிரி குடிப்பழக்கம் உள்ளவங்க, குடும்பத்தில் மனைவியாகப்பட்டவங்களை சஞ்சலம் உபத்துல ஏற்படுத்துறவங்க, அதனால குழந்தையாகப்பட்டதுங்க ஐயோ அப்பா இப்படி அமக்கலம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு மன கஷ்டத்துல இருக்கிற குடும்பமாக இருந்தாலும் அம்மாவோட ஆலயத்துக்கு வந்து தாயோட அமைச்சர் அம்மா ஆலயத்துல கீழ்ப்படிஞ்சு அம்மாவோட ஒரு பிரசாதமும் ஒரு எலுமிச்சங்கனியை வாங்கி போய் கணவருக்கு அவர் நெத்தியில திருநீர் அணிஞ்சு கொண்டு எலுமிச்சம்பாயத்தை தண்ணியில கலந்து கொடுத்தால் அந்த குடிப்பாயக்கம் சிந்தனையில இருந்து அம்மா மாத்திடுவா. இது அமைச்சராமாவோட மகிமை. அமைச்சராமா மகியோட போதையில இருக்கிற மக்களை மாத்தி பல பேரு குடும்பங்களை நல்லா இருக்குது. இதை நான் ஒரு வெங்கடேஷ் அடிகளாரா இருந்து நான் சாமியாரா சொல்றேன் சொல்லிட்டு நீங்க யாரும் எதுவும் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா அம்மாவோட மகிமை நான் சொல்றேன். இதை நீங்க கேட்டு அமைச்சரமாலயம் திண்டிவனத்துல இருந்து 10 கிலோமீட்டர் அமைச்சரமாலயம் வைரபுரம் கிராமம் பள்ளிக்கூடம் அருகில் நீங்க வாங்க. அம்மாவோட அமைச்சரமோட அனுகிரகத்தை சிறப்பாக நீங்க வழிபட்டு அருள் பெற்று சிறப்பாக நோய் நொடி இல்லாத செல்வத்தோட பிரகாசமாக வழிநடுங்க. சிவா.